ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இப்போ நம்ம ஸ்விட்சர்லாண்ட் டூர் vlog தான் பார்த்துட்டுருக்கோம். இதோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 3 வீடியோ. இன்றைக்கி டே 5 மார்னிங் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம விசிட் பண்ண போகிறது வந்து மவுண்ட் பிலாட்டஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அது வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் பெனரோமிக் வியூஸ். நம்ம ஒரு பீக்லேருந்து அட் எ டைம் வந்து 73 பீக்ஸ் வரைக்கும் பார்க்க முடியும். அந்தளவுக்கு ஒரு பேனரோமா டெரஸ் மாதிரி வச்சுருக்காங்க வியூக்காக. ஸோ அங்கே தான் போகிறோம். நம்ம டிட்லிஸ் போனப்போ நம்மளுக்கு கிளியர் டே இல்லை, ரொம்ப மிஸ்டியாக இருந்தது இல்லையா. இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக நீங்கள் எல்லா பிக்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ வீடியோவை தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அமேசிங்கான வியூ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. அது ட்ரெயின் ஸ்டேஷன், இது பஸ் ஸ்டாண்ட், இது வந்து லூசன் லேக். பாருங்கள், ட்ரெயின்ஸ் பஸ் வந்துருக்கு. ஸோ இதில் தான் ஏறி போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பஸ் எடுத்து கிரையான்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும் கேபிள் கார் ஸ்டேஷன் வரைக்கும். இதுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம். ஆக்சுவலி கோல்டன் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம லூசன் லேக் காமிச்சோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு போட் ரைடு எடுத்து ஆல்ஃப்லாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகணும். அங்கே வந்து உங்களுக்கு அந்த மவுண்டைன் ரயில் இருக்குது, காக்வீல் ட்ரெயின் சொல்லுவாங்க. அதுவுமே வந்து வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஏறி நேராக அது வந்து சம்மிட் வந்துடும், பிலாட்டஸோட சம்மிட்க்கு. அங்கே இறங்கி வியூஸ்லாம் பார்த்துட்டு நாம் திரும்பி வரப்போ கேபிள் காரில் ஏறி வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு வந்து இங்கேருந்து பஸ் எடுத்து நம்ம திருப்பி லூசன் போகிறோம். ஸோ எல்லா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு கோல்டன் ரவுண்ட் ட்ரிப் அப்படின்னு சொல்லி இதுக்கு தனியாகவே டிக்கெட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. நம்ம அதை புக் பண்ணி வந்துக்கலாம். பட் என்னன்னா, அந்த காக்வீல் ட்ரெயின் வந்து சீசனல் ஆப்ரேஷன் தான். ஒன்லி சம்மர் மந்த்ஸில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. மேலேருந்து நவம்பர் வரைக்கும் தான். நீங்கள் வந்து போகிற டைமை செக் பண்ணிவிட்டு அது அவைலபிள்னால் அதில் புக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே இப்போ நம்ம வந்த மாதிரி பஸ் எடுத்துகிட்டு நேராக கிரையான்ஸ் வந்துட்டு அங்கேருந்து நேராக கேபிள் கார் ஸ்டேஷன் வந்து கேபிள் காரில் மேலே போய்க்கலாம். இப்போ நம்ம குண்டோலா ஸ்டேஷன் வந்தாச்சு. நம்ம ஆன்லைனில் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கியிருந்தாலும் இங்கே வந்து இந்த ஆக்சுவல் டிக்கெட்ஸு மாற்றி வாங்கிக்கணும். ஸோ இந்த அட்ராக்ஷன்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ட்ராவல் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா, எய்தர் ஸ்விஸ் ட்ராவல் பாஸ் ஆர் யூரைல் பாஸ் இது வச்சுருந்தாலும் 50% டிஸ்கவுண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம டிட்லிஸில் வந்து எப்படி நார்மலாக கேபிள் கார் ரைடில் போயிட்டு மேலே ஒரு பேனரோமிக் கேபிள் காரில் போனோம் இல்லையா, ரொட்டையர், அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி இந்த கொண்டோலாவில் ஏறி ஒரு செர்டன் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் ட்ராகன் ரைடு அப்படின்னு ஒரு கேபிள் கார் இருக்குது. இங்கே நடுவில் ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் இறங்கினா நம்மளுக்கு அங்கே கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டீஸ், ஃபன் ரைட்ஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபைனல் ஸ்டாப்புக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் ரைடில் ஏறி நேராக டாப்புக்கு போகிறோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரைடு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சம்மிட்க்கு வந்தாச்சு. இது வந்து ஃபுல்லாக பேனரோமா டெரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து க்ளோஸ்டாகவும் இருக்குது, ஓப்பன் டெரஸும் இருக்குது. 2-3 டெக்கு லெவல்ஸ் ஆஃப் டெக்கும் இருக்குது. எல்லாமே வந்து நம்ம வியூஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. குளிர் தாங்க முடியலன்னா இங்கே க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் இங்கே உட்காந்து ரசிக்கலாம். இங்கேயே வந்து கெஃபட்டேரியா இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு போகலாம். வாவ், அமேசிங்.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து சாஃப்ட் ஆனால் யூஸ் நம்ம என்ன தான் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் பார்த்தாலும் கூட நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கு பக்கத்தில் கூட வரலங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி கிளியர் டேயாக இருக்கிறதுனால எல்லா பீக்ஸும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இங்கேருந்து 73 பீக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போர்டில் வந்து எல்லா பீக்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி போகிறாங்க பாருங்கள். நிறைய ட்ரெயில்ஸ் இருக்குது. 2-3 டெக்கெல்லாம் இருக்குது. அங்கே மேலே ஏறி போய் அங்கேருந்து வியூ பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே மேலேருந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு லூசன் லேக் தெரியும். இங்கே நல்லா உட்காந்து பார்க்குறதுக்கு வசதியாக ஈஸி சேர் மாதிரி சேர்ஸ் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த ட்ராகன் பாத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது வந்து பாறையை குடைஞ்சு டர்னல் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே ஓப்பனிங்ஸோடு இருக்குது. அந்த ஓப்பனிங்ஸ் வழியாக நம்ம இந்த ஆல்ப்ஸை லூசன் லேக்கை வந்து பார்த்து ரசிக்கலாம். இப்போ நம்ம கீழே போகிறோம். எவ்ரி 15 minutes ஒன்ஸ் இந்த ட்ராகன் ரைடு வந்து இருக்குது. ட்ராகன் ரைட்லேருந்து இறங்கின உடனே அப்படியே வெளியில் வந்தோன்னா இங்கே ஒரு சூப்பரான வியூ இருக்குது பாருங்கள். இப்படியே இந்த வியூவை பார்த்துட்டு நாங்கள் கொண்டு வந்திருந்த பிரெட் ஸ்ப்ரெட் அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட்டோம். இங்கேயே ஹோட்டல் ஸ்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து கேபிள் காருக்கு 1 way டிக்கெட் கூட வாங்கிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட ரிட்டன் டிக்கெட் வாங்கிட்டு கீழே போய்க்கலாம். இங்கேருந்து லேக் வியூ வந்து சூப்பராக இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அகெயின் கொண்டோலா ஏறி கீழே போய் பஸ் பிடிச்சி நம்ம ஹோட்டல் போகிறோம். ஒரு மத்தியானமாக 3:30க்கு நாங்கள் ஹோட்டல் வந்தாச்சு.
இப்போது டைம் வந்து ஈவினிங் 6 o'clock ஆகுது. இப்போ கிளம்பி டின்னருக்கு போயின்ட்டுருக்கோம். இங்கே வந்து ஸ்விஸ்ஸில் வந்து சீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? வெஜிடேரியன் சீஸ் பாண்டு வந்து எங்கே கிடைக்கிறதுன்னு பார்த்து செக் பண்ணியிருக்கோம். ஒரு ரெஸ்டாரண்ட் கிடச்சிது, அங்கே தான் போயின்ட்டுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து நியூ டவுன், ஆப்போசிட்டில் இருக்கிறது ஓல்ட் டவுன். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற தி ஃபேமஸ் சாப்பல் பிரிட்ஜ். இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வந்து ஒரு சாங்கில் வந்து இந்த பிரிட்ஜ் காமிச்சிருப்பாங்க. மரத்தாலான இந்த பிரிட்ஜை வந்து 14th century கட்டியிருக்காங்க. ஓல்ட் டவுனுக்கும் நியூ டவுனுக்கும் கனெக்டிவிட்டியாக இவ்வளோ செஞ்சுரிஸாக இருந்திருக்கு. பட் 1993 வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. பட் அகெயின் திருப்பி ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. எனிஹவ் அதுவும் அது பழசானதாலையும் ப்ளஸ் கொஞ்சம் வெஹிக்கிள் போக்குவரத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுனாலையும் 1960s இந்த புது பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. பட் ஸ்டில் இந்த சாப்பல் பிரிட்ஜ் வந்து இட் இஸ் அக்சசபிளாக தான் இருக்குது. நம்ம உள்ளே வந்து வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி எங்களோட ரெஸ்டாரண்ட் ஐடியா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அங்கே வந்து கிடைக்கிற சீஸ் வந்து இட்ஸ் நாட் பியூர் வெஜிடேரியன். ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக எல்லா வெஜிடேரியன்ஸுக்கும் சொல்லணும். இங்கே ஸ்விஸ்ஸில் வந்து சீஸ் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக தாங்க வாங்கணும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அனிமல் ரெனட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. காஃப், கோட்ஸு இதோட ஸ்டொமக்லேருந்து ஒரு லைனிங் எடுத்து அதை வச்சு யூஸ் பண்ணி தான் மில்கை வந்து கர்டல் பண்ணி சீஸாக மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி படித்தேன். நம்ம ஒரு சில பிராண்ட்ஸ் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் மைக்ரோபியல் ரெனட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சீஸை நம்ம பார்த்து வாங்கணும். நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வேகன் பர்கர் கிடச்சிது. ஸோ அதை சாப்பிட்டோம். டின்னர் முடிஞ்சிடுது. இப்போ வந்து லூசன் லேக் வந்திருக்கோம். லேக் க்ரூஸ்க்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ரைடு வந்து 9 o'clock அப்படின்னு சொன்னாங்க. 9:07 ஆக்சுவலி. ஸோ 1 hour ரைடு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சீனிக்காக இருக்கும். ஸோ டே லைட்டில் போகிறது ரொம்பவே பெட்டர். அப்படியே உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்கள். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.